கேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? ஏன் கேஸ்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. திராவிட முன்னேற்ற கழகமே ஜாதி பார்த்தா ஓட்டு கொடுக்குவான். ஜோலார்பேட்டை தொகுதியில் வன்னியருக்கு தான் கொடுப்பான். கவுண்டம்பாளையத்தில் கவுண்டருக்கு தான் கொடுப்பான். கையூட்டை அதிகமாக வாங்குற கட்சி சிவசேனனுடைய கட்சியும், அதுக்கடுத்து வந்து காங்கிரஸ் கட்சி, இந்திய கூட்டணி இருப்பவர்கள், ஊழலுக்கு பேர் போனவர்கள். 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி இருந்தது. ஏதாவது ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் ஊழல் செஞ்சு பிடிக்கப்பட்டிருக்காங்களா? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் வந்தது சார். அது வந்து திமுக கூட அதை எலக்ட்ரல் மாட்டிருக்காதுன்னு சொல்றீங்க சார். அதுல முதல் இதுல பாஜக தானே சார். சரி, அது திமுக மாநில கட்சி அதை சேர்த்துருக்காதுன்னு சொல்றீங்க. அப்போ இவங்க வாங்கினா ஊழல், அது வாங்கினா அது அன்பளிப்பா சார்? அண்ணாமலை அவர்களுக்கு கடுமையான சவால் இருக்கிறது. எப்படின்னா இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஃபேஸ் வேல்யூ ஓட்டு வங்கி வாங்கக்கூடிய தலைவர்கள் இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ இருக்கிற எல்லாம் பேசப்படக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஓட்டு வலுவான வங்கி வச்சிருக்கிற தலைவர்கள் இல்லை. ஸோ அப்புறம் அண்ணாமலை முகத்தை வச்சு மட்டுமே ஒப்பு பண்ணி தான் பல நாடாளுமன்றத்தில் வரப்பட்டது. அண்ணாமலை வந்த பிறகு டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் ராஜ்நாத் அவர்களை சந்தித்து ஆலோசனை பெற்ற பிறகு அவர் தமிழகத்தில் வந்து எதை முன்வைத்து பார்க்கிறாரோ அப்பதான் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கா இல்லைன்றது தெரியணும். அதுவரை இந்த குழப்பம் நீடிக்கும். ரொம்ப போர்க்கால அடிப்படையில் அரசியல் செய்தால் மட்டும்தான் தமிழகத்தில் பாஜக தாமரை 2000 மலரும். மலர வாய்ப்பு இருக்கா சார்? போர்க்கால அடிப்படையில் வேலை செய்யலாம். அப்படின்னா எந்த அளவுக்கு வேலை செய்யணும் பார்த்துங்க. ஏன்னா செதுக்கி வச்சிருக்கேன் அதிமுக திமுக 2 பேரும் மக்களை ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் IPDS பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாயவருக்கும் என் தங்கைக்கும். ஓகே சார். சார், இப்போ சமீபத்தில் நம்ம மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய தேர்தல்கள் வந்து முடிவடைஞ்சிருக்கு. இந்த நிலையில வந்து மகாராஷ்டிராவில் வந்து எக்ஸிட் போல்ஸ் படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வெற்றிக்கு காரணம் காங்கிரஸ் வந்து இதை எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து கடந்த 4 மாசங்களா வந்து ஓபிசி கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தி இந்த வெற்றியை வந்து அப்படிதான் கைப்பற்றிருக்காங்களே தவிர இது வந்து நல்ல வெற்றி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து செஞ்சிருக்காங்க. அதை பற்றி அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது வெற்றி பெற்றவன் தோல்வி செஞ்சவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதாவது மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா தேர்தலாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வெற்றி வந்து பிரகாசம் செய்யப்பட்டது. பரப்புரைகள் அதிகளவு பேசப்பட்டாங்களா ஒழிய, ஆனா வந்து பாஜகவுக்கு சிவசேனா சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய வலுவாக அமைந்த காரணத்தால பாஜக வெற்றி பெறதுக்கு மெயின் காரணமாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விவசாய மக்கள், அனைத்து தரப்பு மக்கள், அங்கே இந்துக்கள், மற்ற சாதியினர், நிறைய சாதியினர் மக்கள் இருக்காங்க, இனசாதி மக்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் இணைந்து வாக்களித்ததற்காக தான் இவ்வளோ பெரிய மெஜாரிட்டியான ஒரு கவர்மெண்ட்டு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகாராஷ்டிரா எப்பவுமே பெரிய சிக்கலாக இருக்கும். எப்பவுமே இந்த முறை அதுக்கு அந்த ஒரு இதை வந்து முடிவு கொடுக்காக தான் பார்க்கப்பட்டிருக்கு. சார், அப்போ கேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? ஏன் கேஸ்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. திராவிட முன்னேற்ற கழகமே ஜாதி பார்த்தா ஓட்டு கொடுக்குவான். ஜோலார்பேட்டை தொகுதியில் வன்னியருக்கு தான் கொடுப்பான். கவுண்டம்பாளையத்தில் கவுண்டருக்கு தான் கொடுப்பான். அதுக்கடுத்து ராசிபுரத்தில் பார்த்தோன்னா அங்கே ஒரு சாதிக்கு தான் கொடுப்பான். தருமபுரியில் பார்த்தோன்னா வன்னியர் சமுதாய சேர்ந்த கொடுப்பான். இது ஜாதி கட்சி, சமூக நீதி இல்லாத கட்சி திமுக. நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு அங்கே பேசுனீங்கன்னா அங்கே வடநாடு இந்துத்துவ நாடு, இந்து மதத்துக்கு மொழி பேசுறவங்களும் இந்துத்துவ மொழி பேசுறவங்களும் முக்கியத்துவம் கொடுக்குற நாடு. பல்வேறுபட்ட மொழி இன மக்கள் இருக்கிறாங்க. அந்த இன மக்கள் இருக்கிற போது அதில் அதிகமான இன மக்கள் இருக்கு, அதிக வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிட்டப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் ஒளி. இது அரசியல் தானே. திராவிட இயக்கங்கள், இந்த திமுக கழகம் எல்லாமே வந்து சாதி வாரிய சாதி கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. நான் மத்திய அரசை தாட்டி விடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சாதியை வந்து ஒழிப்போம், சமத்துவம் பெறப்போன்னுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன சாதி, என்ன ஓட்டு, எவ்வளோ தொகுதியில் ஓட்டு வாங்க, சாதி ஓட்டு எவ்வளோன்னு கேட்பாங்க. இதான் திராவிட மாடலின் சாதனை. இந்த நாட்டிலேயே நம்ம வாழ்ற போது வடநாடு எவ்வளோ பெருமைன்னு நினைச்சிங்க. ஓகே சார். ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எக்ஸிட் போல்ஸ் படி காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி பாஜக வர வேண்டியது ஏதோ சில கோல்மால் நடந்திருக்கு, வாக்காளர்களை சரியாக கவனிச்சிருக்காங்க. அதனால தான் சற்று மாறப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊழலுக்கு பேர் போனவர்கள், இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், முன்னாள் முதலமைச்சர் சிபுசேனனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் மிகப்பெரிய ஊழலே மாட்டப்பட்டிருக்காங்க. பணங்கள்லாம் நிறைய மாட்டப்பட்டு கைவிட்டு பெற விஷயம் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஊழலுக்கே ஒரு அங்கீகாரம் கொடுத்துறாங்க தான் கேலிக்கிட வெக்கக்கடா இருக்கு. அப்போ முக்தி மோர்ச்சா அவருடைய பெர்ஃபார்மன்ஸோ இல்லை இந்தியா கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸோ ஜார்க்கண்ட்ல எப்படி இருந்தது? அது இந்திய கூட்டணி
ஊழல் கூட்டணி, இடியாப்ப கூட்டணி, அதெல்லாம் வந்து 2 பேரும் சேர்ந்தனால முழு திருடம் முக்கா திருடம் சேர்ந்தனால வெற்றி பெற்றிருக்காங்க. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. அறிவுபூர்வமாக வந்து மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய பாஜக வந்து தோக்கப்பட்டுறதா பார்க்கப்படணும். மற்றபடி வந்து நீங்கள் மக்களுக்கான கட்சியை வந்து பாஜக ஊழல் குறைவாக செய்கின்ற கட்சி, கையூட்டு குறைவாக பெறுகிற கட்சி, ரொம்ப ரொம்ப குறைவாக வாங்குற கட்சி. ஆனால் அவர்கள் கையூட்டை அதிகமாக வாங்குற கட்சி சிவசேனனுடைய கட்சியும், அதுக்கடுத்து வந்து காங்கிரஸ் கட்சி, இந்திய கூட்டணி இருப்பவர்கள் ஊழலுக்கு பேர் போனவர்கள். 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி இருந்தது. ஏதாவது ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் ஊழல் செஞ்சு பிடிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை காமன்வெல்த் ஊழல் நடச்ச அது மாதிரி ஏதாவது ஊழல் காட்டப்பட்டிருக்கா? ஸோ இதுவரையும் இல்லைல்ல. சிஜிஆரிக்குன்னு ஒரு சும்மா சொல்ல போகிறாங்களா ஒழிய, ஆனால் ஏதாவது பொறுப்போட நிரூபிக்கப்பட்டிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அப்படின்ற போது அவங்களுடைய எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் வந்தது சார். அது வந்து திமுக கூட அதை எலக்ட்ரல் மாட்டிருக்காதுன்னு சொல்றீங்க சார். அதுல முதல் இதுல பாஜக தானே சார். சரி, அது திமுக மாநில கட்சி அதை சேர்ந்திருக்காதுன்னு சொல்றீங்க. சார் ஏங்க ஒரு தேசிய கட்சி சொல்றீங்க. அதாவது 29 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் கொண்டது நம்ம நாடு. அதுல ஒரு மாநிலம் தமிழ்நாடு வந்து வந்திருக்கல, அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, சொல்ல மாட்டோம்னு இல்ல சார். இப்போ வந்து முதல் இடத்துல வந்து பாஜக இடம் பெற்றிருக்கு. அப்போ அந்த ஒரு கேள்வியை வந்து திமுக எத்தனை இடத்துல இருக்கு சார்? அவங்களும் இடம் பெற்றிருக்காங்க 7வது. இதெல்லாம் அரசியல் சகஜமா விட்டு போகணும். அரசியல் அதெல்லாம் ஊழலே பண்ணலன்னு சொல்றது. ஊழல் வேறு, இது வேறு. இது வந்து அன்பளிப்பு, டொனேஷன். அதுக்கு திமுக அப்படின்னா ஊழல் ஏத்துக்க வேண்டியதுதானே? ஏன் ஏத்துக்கல? ஊழல் ஏத்துக்காம பாஜக ஊழலா சார்? அப்ப எல்லாமே ஊழல்னு சொல்றாங்க. அது ஊழல் இல்ல, அது வந்து அன்பளிப்பு பரிசு. ஒரு நிறுவனர் மார்டினை போன்ற திருடுவதற்காகவே திறமை படைத்த மார்டின் குரூப் அவங்க எல்லாம் வந்து அன்பளிப்பு கொடுக்குறான்னு நினைச்சு போங்க. பாஜக இல்ல, திமுக அன்பளிப்பு கொடுக்குறாங்களா? அது மாதிரி நினைச்சு போங்க. அப்போ இவங்க வாங்கினா ஊழல், அது வாங்கினா அது அன்பளிப்பா சார்? அது அன்பளிப்பு ஊழல் ரெண்டும் பொருந்தும். அது அன்பளிப்பு, இது ஊழல். நீங்க எடுத்ததை பொறுத்து. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து ஒரு மெஜாரிட்டியை வந்து இழந்திருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான ஒரு காரணம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்கள் வட மாநிலத்தில் மிகப்பெரிய சதித்திட்டத்தோடு செயல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து சதித்திட்டம் சீட்டப்பட்டதால தான் இந்த வந்து சரிவு ஏற்பட்டிருக்க ஒழிய, இல்லைன்னா வந்து நிச்சயமா பாஜக வலுவானதா வந்திருக்கும். ஆனா இருந்தாலும் எனக்கு ஆட்சியில் இருக்காங்க. இந்த ஹரியானா மகாராஷ்டிரா வெற்றி வந்து மேற்கத்தும் மீண்டும் வந்து பிரதமர் அவர்கள் வந்து ஒரே நாடு ஒரு தேர்தல் வகுப்பாரி அந்த வகுப்பு போர்டு அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு 4 மசோதா நிறைவேற்றற்கான வாய்ப்பு இருக்குது. திமுக ஒத்துழைப்போடு நிறைவேற்றுவாங்க. அதுதான் சார். இப்போ ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் வெற்றி வந்து பாஜக வந்து பெற்றிருக்காங்க. இப்போ இந்த ஒரு வெற்றியை வைத்து அவங்க வந்து அந்த மொமெண்டம் வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜார்க்கண்ட் மட்டும்தான் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மொமெண்டம் காங்கிரஸ் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் லூஸ் ஆகி ரொம்ப நாளாச்சுமா? ஏமா நீங்க இல்ல சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு மெஜாரிட்டியை வந்து லூஸ் பண்ற அளவுக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் இயக்கம் எத்தனை ஆண்டு இயக்கம்? 1882ஆம் ஆண்டு ஏவம் ஓகி அவர்கள் பனர்ஜியால் பாம்பேயில் உருவாக்கப்பட்ட இயக்கம். 225 ஆண்டுகள் கடந்த இயக்கம். உலக வரலாற்றிலே 100 ஆண்டுகளுக்கு மேல ஒரு இயக்கம் இருந்தால் கொள்கைகள் இறக்கும். எனக்கு திமுகவுக்கு ஏன் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்கம் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வாரிசு அரசியல் வந்த பிறகு இறந்துட்டு இருக்குல்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து அந்த குடும்ப அரசியல், ராகுல் காந்தி, இந்திரா காந்தி அம்மா, ராஜீவ் காந்தி, இப்படி சோனியா காந்தி, மன்மோகன் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள். அப்படின்ற போது இந்த குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி தேசிய அரசியல் வைக்கப்பட்டது. இனி ஒரு காலத்து காங்கிரஸ் இருந்து இந்திய கூட்டணி இல்ல, இடியாப்பு கூட்டணி வச்சா கூட வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாஜக வந்து 10 ஆண்டுக்கு முன்ன என்ன நடக்குதோ இன்னைக்கே பிளான் போட்டு செய்கிற இயக்கம். அதுக்கு இணையா வந்து இவங்க வீழ்த்துறது வந்து ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். இந்திய கூட்டணி இந்திய லெவலில் வந்து கட்டமைப்பை கலைஞரை போன்ற ஏகே குஜரால் இருந்தாங்கன்னா அது லாஜிக் நடக்கும். இங்க இருக்கலாம் லிட்டில் குழந்தைகள், செல்வ பிள்ளைகள், அதாவது வாரிசுடைய செல்ல பிள்ளைகள், அகிலேஷ் யாதவாகட்டும் இருக்கிற எல்லாரும் செல்ல பிள்ளைகள். அவர்கள் வந்து அரசியல் வந்து புரிதல் வந்து மிக குறைவு. அப்படி போது இவர்களாம் இந்திய லெவலில் ஒன்று சேர்ந்து எப்படி திராவிட மாடல் குடும்ப ஆட்சி கையில் போய் செய்திருக்கிறதோ அது போல இந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்ந்ததான் இந்தியா கூட்டணி. இது எந்த கூட்டணியாகவும் இந்தியா கூட்டணின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து இதெல்லாம் அடுத்து பாராளுமன்றத்தில் தாக்கு பிடிக்க மாட்டது கிடைக்கும் சந்தேகம். அப்படின்ற போது என்றைக்கும் பாஜக மத்தியிலே ஆட்சி இழக்காமல் தக்க வச்சுக்கொள்வதற்கான வியூகங்களை வகுப்பாக நான் சொல்ல போறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்போ ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றியை வகித்த தமிழ்நாடுடைய அரசியல்ல பார்க்கும்போது அது இந்த வெற்றியை வந்து எப்படி சார் ரிஃப்ளெக்ட் பண்ணும்? ஏன்னா இங்க வந்து ஒரு 2 சீட்டுகள் கூட வாங்க முடியாத நிலை இருக்கு. அந்த பிரஷர் வந்து அண்ணாமலை அவர்கள் நம்ம சோறு தின்றோம், அவன் ரொட்டி தின்றான். உணவு வகையிலும் உடை வகையிலும் மாறுபட்டவர்கள். நாம் வேறு, அவர்கள் வேறு மனிதர்கள் தான். ஆனால்
அவர்கள் வாழ்க்கை முறை வேறு, நமது வாழ்க்கை முறை வேறு. இதுக்கும் அண்ணாமலைக்கும் நூல் கோக்க வேண்டாங்கன்னு. இது வந்து தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக குழந்தையாக இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சார், அந்த பிரஷர் வந்து இப்போ அங்க வெற்றி வாங்கிட்டே இருக்கிறதுனால கொடுக்கப்படுமா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சுகர் பிபி எல்லாம் வராது. ஏன்னா நம்ம சோறு தின்றோம், அவன் ரொட்டி சாப்பிட்றான். பட் என்ன பிரச்சனை, அந்த இடத்துடைய பாலிடிக்ஸ் வேற, இந்த இடத்துடைய பாலிடிக்ஸ் வேற. அண்ணாமலை அவர்களுக்கு கடுமையான சவால் இருக்கிறது. எப்படின்னா இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஃபேஸ் வேல்யூ ஓட்டு வங்கி வாங்கக்கூடிய தலைவர்கள் இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ இருக்கிற எல்லாம் பேசப்படக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஓட்டு வலுவான வங்கி வச்சிருக்கிற தலைவர்கள் இல்லை. ஸோ அப்புறம் அண்ணாமலை முகத்தை வைத்து மட்டுமே ஒர்க் பண்ணி தான் பல நாடாளுமன்றத்தில் வரப்பட்டது. அப்புறம் கூடுதல் பலு இருக்கிறது. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து பாஜகவில் வந்து 25 பேர் சேர்ந்தா உறுப்பினர் கிளையெல்லாம் இப்போ 50 பேர்ன்ற போது அந்த இடத்துல நிறைய இடத்துல சேர்க்காம இருக்காங்க. இதில் திமுக இன்னைக்கு வாக்காளர் இதுவரை கூட அதுக்கு ஒரு 10 போட்டோ போட்டுட்டு அதை கேவலம் வெக்கக்கேடு இந்த வாக்காளர் வந்து சரிபார்க்கிறது இந்தியா தேர்தல் ஆணையத்துடைய இது. அப்புறம் இதை திமுக தான் அதை வந்து எடுத்து செய்யற மாதிரி ஒரு அதுக்கு ஒரு தட்டியெல்லாம் வச்சிருக்கான். வர்ற வழியில நான் பார்த்தேன். இதுதான் சொல்ற விளம்பர ஆட்சி இந்த திமுக ஆட்சி. அப்புறம் போது இது இந்த ஆட்சியினுடைய ஊழல்களையும் அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை எந்த அளவுக்கு எடுத்து சொல்லி வாக்குகளை பெறுற விஷயம் தான் அண்ணாமலைக்கு சவாலாமைன்னு பார்க்கறோம். ஓகே சார், அதே மாதிரி இப்ப தேர்தல் பொதுவாகவே வந்து தேர்தல் வச்சா வைக்கும்போது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த மிஷின்ல தான் பிரச்சனை. மிஷின்ல வந்து நிறைய ஊழல் செய்யறாங்க. பாஜகல இருக்கக்கூடியவங்க வந்து அந்த மிஷின் மூலமாக தான் வெற்றி பெறாங்க. அந்த மிஷின் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வரேன். தமிழகத்துல தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்களாகட்டும், இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப காலமா மிஷின் சொல்றாங்க. அவங்க ஆட்சியில் உட்காந்தனால இல்லையா, எடப்பாடி ஆட்சியில் உட்காந்தாங்க இல்லையா, பாஜக உட்காந்துச்சா அப்பெல்லாம் சொல்ற. அதாவது தனக்கு வரலன்னா ஏதோ ஒரு இது சாக்க சொல்றது. அதாவது பொண்டாட்டி வாழ விருப்பம் இல்லையா, ஆனா வாழ விருப்பத்துக்கு ஏதாவது சம்மந்தம் சொல்லுவாங்க. ராகுல் காந்திக்கும் பிரச்சனை அதுதான். எப்படி சமாளிக்கிறது, எதிர்ப்பு ஏதாவது கருத்து பதிவு பண்ணோம்ல. ஸோ அதனால பதிவு பண்ணி சார் இதே ராகுல் காந்தி அவர்கள் இதே 10 ஆண்டுக்கு முன்பு இதே இது இயந்திரத்தை வெற்றி பெற்றாங்க. அன்னைக்கு வந்து இதே எதிர்கட்சிகள் வந்து முறைகேடு பண்றான்னு சொன்னாங்க. அப்ப எங்க போனீங்க சொல்லுங்க. நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் இப்போ ஒரு குற்றச்சாட்டானது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ அரசியல் ஆட்சியில் இருக்கக்கூடியது வந்து பாஜக தான். சோ இந்த குற்றச்சாட்டை வந்து கருத்தில் எடுத்து அது மாற்றுறதுக்கான முறைகள் ஏன் எடுக்கக்கூடாது? இல்லம்மா, விஞ்ஞான ரீதியா கரெக்டா முறையா தான் பண்ணிருக்காங்க. 140 கோடி மக்கள் தொகை இதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்புறம் காங்கிரஸ் ஜார்க்கண்ட்ல வெற்றி பெற்றுச்சு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மகாராஷ்டிரா ஹரியானால பாஜக வெற்றி பெற்று, காங்கிரஸ் அங்க ஹரியானா வெற்றி பெற்று சொல்லுங்க. அப்புறம் கோளாறு ஏற்படுது அது மும்முனை ஆர்டருக்கு வெற்றின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரியான இடைஞ்சல்களும் தாண்டி தான் வந்து வெற்றி பெறறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இடைஞ்சல்களா? அதாவது இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் செய்யற சூழ்ச்சி அப்படிதான் சொல்லுவாங்க. வெற்றி பெற்ற ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல. இவர்கள் போலியாக வாக்களித்து இயந்திரத்தை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று விட்டார்கள், இவர்கள் வாக்களுக்கு முறையீடு செய்து விட்டார்கள், இது நாங்கள் தான் வெற்றி பெறுகின்ற விஷயம் அப்படின்னு சொன்னதான் கட்சிக்காரெல்லாம் வந்து இப்படி கோல்மால் பண்றாங்க சொல்லி அடுத்த 5 வருஷம் பொழப்பு போட்ட முடியும். அரசியல் இது அரசியலுக்காக பொழப்புக்காக பண்ற விஷயம். அதை நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இது காலத்துக்கு ராகுல் காந்தி சொல்லிட்டு தான் இருப்பாரு. இன்னும் வந்து அடுத்த ஒரு 10 ஆண்டு கூட ராகுல் சொல்லிட்டு தான் இருப்பாரு. வெற்றி பெற ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல இருக்கா? தமிழ்நாட்டுல ஏதாவது தமிழ்நாடு முழுவதும் தேடி பாருங்க. ஒரு 10 மாவட்டம் ஒழுங்கா ஸ்ட்ராங்கான மாவட்டமா இருக்கான்னு. கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிடும். சொன்னீங்களா சார், அதான் அரசியல் களம் வேறு, அங்க வேறு இங்க வேறு. அதனால என்ன இந்த மாதிரி இந்தியா முழுக்கவே காங்கிரஸுக்கு வலுவிழுந்துட்டு வருது. ஸோ அதெல்லாம் வந்து 10 ஆண்டுல ஆட்சி இல்லை, ரொம்ப வந்து தேய்மானம் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் மீண்டும் எழுந்து வந்து ஆட்சி நேஷனல் லெவலில் ஒரு ஆட்சி பிடிச்சி மெஜாரிட்டி உட்காரான்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் அந்த இடத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் ஆதரவோடு பாஜக அடுத்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு பிரதமருக்கு ஒரு கேண்டிடேட்டை உருவாக்கணும் நான் பார்க்க சொல்ல போறேன். சரி, இப்போ மகாராஷ்டிரால வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மோடி அவர்களை தான் வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாவே எந்த ஒரு இடத்துல வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளினாலும் மோடி அவர்கள் வரக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. ஆனா இந்த வாட்டி மகாராஷ்டிரா தேர்தலில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் வந்து மெயினா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பாஜக பின்னாடி ஆர்எஸ் தான் இருக்கும். எனக்கு பின்னாடி யாராவது சொல்லும்போது அவன் தான் இருப்பான். அப்படி பாக்குற பாஜக வந்து யாரு, ஆர்எஸ்எஸ் யார், ரெண்டும் ஒன்று தானே. சரி, மோடி அவர்களுக்குன்னு ஒரு ஃபேஸ். மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணி எப்படி நீங்க பாக்குறீங்க? மோடி எவ்வளவு பிரச்சாரம் அங்க மேற்கொண்டாரு எப்படி சொல்றீங்க? சோ மோடியுடைய பிரச்சாரத்தை வந்து திசை திருப்பு நோக்கத்திற்காக எப்படி ராகுல் காந்தி வந்து இயந்திரம் கோளாறு மக்களை திசை திருப்பதற்காக வெற்றி ஏற்றுக்கொள்ளாமல் அது போல வந்து மோடி அவர்கள் பிரச்சாரத்தை இப்படி ஆர்எஸ்எஸ் தான் வந்து ஒரு சிண்டு முடிக்கிறதான் செய்யற அரசியல் பெற்றாட்டம் தான். இது வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சார், அதே மாதிரி இப்போ மணிப்பூருடைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாண்டி அடுத்த தேர்தலில் அந்த இடத்துல வந்து பாஜக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. மணிப்பூர் வந்து குட்டி மாநிலமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க அரசியல் கணக்கு பண்ணிடுவாங்க. மத்தியில ஆட்சி இருக்காங்க. ஆனா அவ்வளவு பெரிய விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. என்ன பெரிய விஷயம் நடக்குது? தமிழ்நாட்டுல நடக்காது. நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல கொக்கைன்னு வைக்கிறா ஒரு நான் சொல்ல வரும்ல, குடும்பத்துல பிள்ளை கூப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட நிறுத்தி வைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு 4 நண்பர்களோட மது குடிக்கிறவர்கள் அமைச்சரா இருக்காங்க. இருங்க நான் தமிழ்நாட்டுல இது தமிழ்நாடு ஏதோ புரட்சிகரமான நாடு, உங்க ஊழலே இல்லாத நாடு, குடும்ப அரசு இல்லாத நாடு, கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் முதலமைச்சர் சொன்னாரு. அந்த கமிஷன் வாங்காத ஒரு ஆட்சியர் நாடு. இந்த ஆட்சியில
ஆரம்பிச்சிட்டு இதே இருக்குல்ல குட்கா புகழ் கஞ்சா குட்கா புகழ் வந்து சட்டமன்றத்துல வந்து குட்கா பேக்கெட் போய் காட்டின முதலமைச்சருடைய ஆட்சியில குட்கா வந்து இன்னைக்கு குஜராத்னு சொல்லி சொல்ல போறாங்க கிடையாது, வேற மாநிலம் இருந்து ஆந்திர வழியாக நிறைய கண்டெய்னர் மூலமா வந்து வரப்படுகிறது. அப்படின்னாலும் அப்ப அதை தடுக்கிறதுக்கு மத்திய அரசும் வலியுறுத்தணும். மாநில அரசு காவல்துறை என்ன தூக்கிட்டு இருக்கா சொல்லுங்க? நீங்க மாநில அரசு கட்டுப்பாடு எல்லை கட்டுப்பாடு இருக்கா, மத்திய அரசு ராணுவ அதிகாரி வச்சுட்டு இருப்பானா? என்னங்க பேசுறீங்க? எதை ஒப்பிட்டு பாருங்க. இந்த ஆட்சி ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுல ஒழுங்கா இருக்கா? நம்ம நாட்டுல வாழ்றது. ஆனா இப்போ நீங்க வந்து தமிழகத்தோடைய இந்த ட்ரக்ஸோட இதை பத்தி பேசுறீங்க, ஆனா மணிப்பூர்ல நடக்கிறது வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. என்ன கலவரம் சொல்லுங்க? அதான் சார், கூக்கின மக்களுக்கும் அந்த மக்களுக்கு இடையான பிரச்சனை வந்து கிறிஸ்தவனையும் முஸ்லீமையும் வச்சுக்கிட்டு இங்க இந்துக்களையும் வச்சுக்கிட்டு அரசியல் சின்ன பண்ணிட்டு தான் இருக்கான் வாக்கு அரசியலுக்காக. அதுக்காக இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்ல சார், எம்எல்ஏ அடிக்காம கொள்ளாம போர் அடக்காம ஒரு ஊசியை பத்த வைக்கிறான். இந்துக்கள் வந்து திருடன் சொல்லுவான், இந்துக்களுக்கு கும்பிட மாட்டான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ முஸ்லீம் வந்து வாழ்த்து சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இங்கேயே வந்து தவிர்க்க முடியாது சொல்றது அப்படிங்கிறது. அது ஒரு வாழ்த்துங்கிறத தாண்டி இது இங்க வந்து நடக்கக்கூடியது வந்து என்பது சரி இங்க வந்து பட்டினத்தவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை நடக்க இருந்திருக்கா? சார் நான் என்ன கேக்குறேன்னா, அங்க வந்து எம்எல்ஏக்களோட வீடுகள், அமைச்சருடைய வீடுகள் எல்லாம் எரிக்கப்படுற அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால பாஜகவோட வெற்றி அப்படின்றது மீண்டும் அந்த இடத்துல சாத்தியமா? அந்த இடத்துல கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. ஓகே, அப்படி சொல்ல போனா நீங்க மகாராஷ்டிரா கூட என்ன சொன்னாங்க, ஒண்ணும் நடக்காது, நாங்க வெற்றி பெற்றாங்களே. அரசியல்வாதிக்கு எப்படி தேர்தலில் வெற்றி பெறுன்ற வியூவம் அவங்களுக்கு தெரியும், அதை வீழ்த்துவார்கள். அதை பத்தி நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். மணிப்பூர் கலவரம்லாம் தேர்தல் வருகிற போது நின்று போயிடும். அதெல்லாம் நீங்க அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிட்டு இருக்க வேணாம். சோ அதனால நீங்க மணிப்பூர் மக்களை மாற்றுவதே அரசியல் தாங்க. மக்கள் வந்து திமுக வந்து அப்படி மக்களுக்காக செயல்படுதா? சார் திமுக கேள்வி வந்து அங்க வைக்கும்போது எடுத்துக்காட்ட சொல்றேன், நீங்க அங்க கோத்து இங்க சொல்றதுக்காரனா இது போலதான் அது. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. மக்கள் வந்து சார் அப்படியே திமுக ஓட்டே போடக்கூடாது அப்படி சொன்னதான் ஆட்சி நடக்குது, ஓட்டு போடாம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? மறைமுகமா வந்து புல்லட் எல்லாம் நாமக்கல்ல ராஜேஷ் வந்து பாத்தீங்கன்னா புல்லட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு திமுக நிறைய பேர் புல்லட்ல சுத்த விடுறான். சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கலாச்சாரத்தை சீர்கட்டு போயிட்டு இருக்கு. அரசை வச்சு சமாளிச்சுக்கிட்டு அரசியல் கட்டமைப்பு வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க, சமூக சீர்கேடா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? சோ நம்ம நாட்டிலேயே சரியில்லை போது நீங்க மாற்று மாநிலத்தை நீங்க பேசுறோம். மாற்று மாநிலம் அது வட மாநிலம், அதுக்கேற்ற மாதிரி அரசியல் கட்டமைப்பு கொண்டது அந்த மணிப்பூர் கலவரம். காங்கிரஸ் மணிப்பூர் கலவரம் இல்லாமச்சா சொல்லுங்க. ராகுல் காந்தி நேர்ல போய் சந்திச்சிருக்காரு இல்லையா? கோட்டை செக்ஷனா சந்திப்பாமா? எதிர்க்கட்சி தலைவர் அரசியல் ஒரு பிரச்சனை எழுப்புறனா ஆளுங்கட்சி தலைவர் போகலன்றதான விமர்சனமே. ஆளுங்கட்சி தலைவர்கள் அது சட்டத்தின் கையில் இருக்கிறது, காவல்துறையின் கையில் இருக்கிறது, சட்ட ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அரசு அதிகாரிகள் அப்படி செய்ய மாட்டாங்க. அரசு அதிகாரத்திற்குரியவர்கள் அது அரசு அதிகாரி மூலமாக அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் முறையில் அணுகுவார்கள். அதை அரசியலாக்க லாபம் பெற வேண்டும் நோக்கத்திற்காக ராகுல் காந்தி போவார். இவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார், காட்சிகளை நீங்கள் வகைப்படுத்துங்க. சரி சார், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நடந்தது. அதுல வந்து தாவேகாவை விமர்சிக்க வேண்டாம், விஜய் கட்சியான தாவேகாவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கமலாலயத்துல நடந்த தமிழக பாஜக வெற்றிக்கான வளர்ச்சிக்கான ஒரு கூட்டத்துல வந்து அதிமுகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நிலைப்பாடை பத்தி உங்களுடைய கருத்து அர்த்தம் வேற என்ன? அதிமுக வந்து என்னாச்சுன்னா தாவேகா வந்து இந்த சுற்றுப்பயணம் வந்து போற போது ஒரு 40 எம்எல்ஏ சுற்றுப்பயணம் போயிட்டு வரப்போ நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டலாம், வலுவான ஸ்ட்ரென்த்தை காட்டி போற போது எலெக்ஷன் கிட்ட வேணா அதிமுக கொடுத்தா இப்ப கட்சியில தான் ஆர்வமா சேர்ந்து இருக்காங்க. இந்த நேரத்தில் எதுவும் அதை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டாம் நோக்கத்தில் இருக்காங்க. அந்த ஒரு கால் விஜய் வரல அப்படின்னா வேற வழியே இல்லை, பாஜக போயிடணும். அதுல இங்கேயும் துண்டு போட்டிருக்கிறார், அங்கேயும் துண்டு போட்டிருக்கிறார். ஆகவே அரசியல் இந்த ஒரு 6 மாசம் இப்படி குழம்பு தான் போகும். அண்ணாமலை வந்த பிறகு டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் ராஜ்நாத் அவர்களையும் சந்தித்து ஆலோசனை பெற்ற பிறகு அவர் தமிழகத்தில் வந்து எதை முன்வைத்து பார்க்கிறாரோ அப்பதான் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கா இல்லைன்றது தெரிய வரும். அதுவரை இந்த குழப்பம் நீடிக்கும். சார், இந்த உறுப்பினர் சேர்க்கையில வந்து யார் நிறைய உறுப்பினர்களை சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பதவி பொறுப்பானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லியிருக்காங்க. அந்த உறுப்பினர் சேர்க்கை முறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், எப்படி இருக்கு? பாஜக கட்சி விஷயம் இந்த அளவுக்கு கேட்கறேன், நான் சொல்றேன். அதுல இருக்க குளறுபடியில சொல்றேன். அங்க நிறைய இடத்துல வந்து பாஜக தொண்டர்கள் வந்து 50 பேர் சேர்க்கறது அது மைனஸ். ஏன்னா 50 பேர் சேர்க்க நிறைய கிழக்கில் முடியல. ஸோ அதுல போலியா சில எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் இந்த அதிகமாக உறுப்பினர் சேர்க்கிறதா நம்ப வேண்டாம். உண்மையவே களத்தில் இறங்கி களப்பணி செய்யலைன்னா நிச்சயமா செம்ம அடி விழும். நம்ம இதுதான் ஒரு வருஷத்துக்கு பாஜக முன்னெச்சரிக்கை என்ன சொல்வதுன்னா ரொம்ப போர்க்கால அடிப்படையில் அரசியல் செய்தால் மட்டும்தான் தமிழகத்தில் பாஜக தாமரை 2000 மலர வாய்ப்பு இருக்கா சார்? போர்க்கால அடிப்படையில் வேலை செய்யணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வேலை செய்யணும் பார்த்துக்க. ஏன்னா செதுக்கி வச்சிருக்கான் அதிமுக திமுகவும் 2 பேரும் மக்களை கரெக்ட் பண்ணிச்சிருக்கான். குறிப்பாக அந்த 3 ஆண்டுகளாக மக்கள் நன்றி, நாணயம், நேர்மை என்ற விஷயங்களில் மறிவிருக்கிறார்கள். சுயநலம்,
தன்னலம் என்று ரெண்டும் ஒரு வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தை செய்கிற மனிதர்களுடைய எண்ணங்கள் மாறப்பட்டிருக்கிறது. மனம் பணம் என்றதை நோக்கி இருக்கிறது. அந்த பணத்தை வீழ்த்த வெற்றியை பறிக்கக்கூடிய நபர்கள் திராவிட மடலை சேர்ந்தவர்கள், திராவிடத்தினுடைய பிள்ளையாக இருக்கிற அதிமுகவை சேர்ந்தவர்கள் அந்த நோக்கத்தில் இருப்பார்கள். அந்த இடத்தில் நேர்மையான அரசியல் கொடுக்கும் நினைக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் சற்று மனமாற்ற விற்படி அந்த வாக்காளர்களிடம் நம்ம வாக்களை பெறுவோம்னா அந்த இடத்தில் நம்ம வாக்குறுதிகள் செலுத்தல் மட்டுமல்லாது மனதோடு சேர்ந்து பணமும் செலுத்து அந்த சேகரித்தால் தான் வாக்கு பெறும். தாவேக்காவுடைய அரசியல் பத்தி என்ன? தாவேக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய செக்டர் இருக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 50 கூட செலவு கொடுறதுக்கு ஃபாரின்ல இருந்து ஏகப்பட்ட இடங்கள் வந்து ஃபண்டு கொடுத்து இருக்காங்க. மிகப்பெரிய பின்புலத்தோடு விஜய் அரசியல் எதிர்கொண்டிருக்கிறார். அவ்வளவு சாதாரண நடிகர்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நிச்சயமாக 2020 ஒரு சவாலான ஒரு தலைவராக உருவெடுப்பார்னு பார்க்க போறோம். ஏன்னா நான் அவரை பற்றி செய்திகள் சேகரிக்கப்படுகின்ற போது சாதாரணமாக ஒரு நடிகரை போல எப்படி கமலஹாசனை போன்றோ இல்லை பாக்யராஜை போன்றோ இல்லை சிவாஜி அவர்களை போன்றோ இல்லை மற்றவர்கள் வந்திருப்பதை போல வராமல் ஒரு வித்தியாசமாக எல்லாரையும் ஆதரவு பெற்று ஒரு தெளிவான பாதையோடு வழிவகுத்து தான் அரசியல் வந்திருப்பதாக நான் விஜய் பார்க்கப்படுறேன். ஓகே சார், இந்திய அரசியல் களத்தை பற்றியும் தமிழக அரசியல் களத்தை பற்றியும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தமிழ் தாய் உறவுகளுக்கு.